News TV, enlightening the thirsty. எங்கள் இதே ஆண்டவரே மாட்சிமையின் தேவனையுமே போற்றுகிறோம். இவ்வாலயத்தை நீரே தேர்ந்தெடுத்து திருநிலைப்படுத்தியுள்ளீர். உமது கண்களும் இதையும் என்னாலும் நிலைத்திருக்கும் திருவரிடமாகிய பசிலிக்காவிற்கு இதே தாகத்தோடு வருகின்ற விசுவாசிகளை முதல் ஆசிரியரால் நிரப்பும். குத்தி திறக்கப்பட்ட முத்திரு இதயத்திலிருந்து வழிந்தோடும் திரு இரத்தத்தையும் திரு தண்ணீரையும் எங்கள் மீது தெளித்திரளும். உமது மீட்பின் ஊற்றுகளிலிருந்து நாங்கள் முகந்து கொள்ள அருள்வீராக. நானே வழியும் சத்தியமும் ஜீவனும் என்ற இதே ஆண்டவரே, எங்கள் வேண்டுதல்களை கனிவுடன் நீர் கண்ணோக்குவீராக. இதே ஆண்டவரே, நீரே எங்கள் நம்பிக்கை. உமக்கே புகழும் ஆட்சியும் என்னென்றும் உரித்தாகுக. ஆமேன். இயேசுவின் மதுரமான திரு இதயமே என் சிநேகமாயிரும். இயேசுவின் மதுரமான திரு இதயமே என் சிநேகமாயிரும். இயேசுவின் மதுரமான திரு இதயமே என் சிநேகமாயிரும். மரியா என் மாசற்ற திரு இதயமே என் இரட்சணியமாயிரும்.
செய்து தவமே புரிந்து ஜெபிக்கும் வேளையிலே ஜெயமே தருவார் பயமே வேண்டாம் ஜெகத்தினிராக்கினியே இந்த ஜெகத்தினிராக்கினியே குழலும் யாழும் உடலில் தோணிக்க கொண்டிடும் வேளையிலே மழலையே சுவை மடியில் சுமந்து மாதா வருவாரே ஆரோக்கிய மாதா வருவாரே. நித்திய ஸ்துதிக்குரிய பரிசுத்த நற்கருணைக்கு பக்தியாய் ஆராதனை இத்திசையும் புரிவோம். நித்திய ஸ்துதிக்குரிய பரிசுத்த நற்கருணைக்கு பக்தியாய் ஆராதனை இத்திசையும் புரிவோம். நித்திய ஸ்துதிக்குரிய பரிசுத்த நற்கருணைக்கு பக்தியாய் ஆராதனை இத்திசையும் புரிவோம். பரிசுத்த பரமதிவ்ய நற்கருணையில் வீற்றிருக்கும் ஆண்டவரே, பரிசுத்த பரமதிவ்ய நற்கருணையில் வீற்றிருக்கும் ஆண்டவரே, உம்மை இருகரம் குவித்து சிரம் தாழ்த்தி ஆராதிக்கிறேன். இருகரம் குவித்து சிரம் தாழ்த்தி ஆராதிக்கிறேன். ஆண்டவராகிய இயேசுவே, ஆண்டவராகிய இயேசுவே, நீர் எப்பொழுதும் எளிமையானவர்களை தாழ்ந்தவர்களை வலு குன்றியவர்களை தேர்ந்தெடுத்தீர். ஒதுக்கப்பட்டவர்களையே நீர் கூவி அழைத்தீர். புறம் தள்ளப்பட்டவர்களை நாடி சென்றீர். இயேசுவே, பலவீனர்களை கொண்டே பலமான இறை அரசை ஏற்படுத்தினீர். உமது முன்னுரிமை ஒதுக்கப்பட்டவர்களுக்கு பாவிகளுக்கு எளியவர்களுக்கு சிறியவர்களுக்கு பெண்களுக்கு இருந்தது. இயேசுவே, நீர் வலு குன்றியவர்களை ஓரம் கட்டவில்லை. அதனால்தான் புகையும் திரியை அணையார் நெறிந்த நாணலை முறியார் என்று ஏசாயா சொன்னது உமக்கு முற்றிலும் பொருத்தமாய் இருந்தது. இயேசுவே, நாங்களும் அதைப் போல நெறிந்த நாணலை முறியாமல் புகையும் திரியை அணையாமல் இருக்க இயேசுவே, எங்களுக்கு வரம் தாரும். உம்மிடம் நாங்கள் கற்றுக்கொள்ள எங்களை தூண்டி எழுப்பி அருளும்.
நன்னினைவாள் நிரம்ப வேண்டும். என் வார்த்தை எல்லாம் பிறர்க்காய மாற்ற வேண்டும். என் வார்த்தை எல்லாம் பிறர்க்காய மாற்ற வேண்டும். ஆராதனை 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 அன்பரேசுராஜனுக்கே ஆவியான தேவனுக்கே அன்பரேசுராஜனுக்கே நற்கருணை நாதருக்கே. உந்தன் ஏக்கம் விருப்பம் எல்லாம் என் இதய துடிப்பாக மாற்றும். சுவிசேஷ பாண்டே என் சுமையாக மாற வேண்டும். என் ஜீவனாட்கள் எல்லாம் ஜெப வீரன் என்று எழுதும். என் தேச எல்லை எங்கும் நாமம் சொல்ல வேண்டும். ஆராதனை 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 அன்பரேசுராஜனுக்கே ஆவியான தேவனுக்கே அன்பரேசுராஜனுக்கே நற்கருணை நாதருக்கே. அன்பார்ந்தவர்களே, சில நேரங்களிலே பிறரை நமது வார்த்தைகளால் நாம் உற்சாகப்படுத்தி தூண்டி எழுப்பி அவர்கள் சாதனையாளர்களாக விளங்க நாம் காரணமாய் இருந்திருக்கிறோம். சில நேரங்களில் நமது வார்த்தைகள், நமது செயல்கள் பிறருடைய வாழ்வில் மன தளர்ச்சியை ஏற்படுத்தி அவர்கள் எந்த முயற்சியும் எடுக்காத அளவுக்கு அவர்கள் வளர்ச்சியை தடுக்கும் அளவுக்கு நமது வார்த்தைகள் இருந்திருக்கலாம். எத்தனையோ பேருடைய வாழ்விலே பார்க்கிறோம், எனக்கு இவர், என் தாய், என் ஆசிரியை, என் நண்பர் எனக்கு இந்த நல்ல வார்த்தைகளை சொல்லி உற்சாகப்படுத்தியதால் நான் இன்று இந்த நிலைக்கு வந்திருக்கிறேன் என்று சொல்லுவார்கள். அதே நேரத்தில் சிலர் சொல்வார்கள், நான் ஒரு கட்டத்தில் மிகவும் சிரமப்பட்டேன், அந்த நேரத்தில் எனக்கு மட்டும் கொஞ்சம் உற்சாகமூட்டி உதவி செய்திருந்தால் இன்றைக்கு நான் எங்கேயோ போயிருப்பேன் என்று சொல்வார்கள். இப்படி சரித்திரத்தில் எத்தனையோ பேரை பார்த்திருக்கிறோம். ஏர்னஸ்ட் ஹெமிங்வே என்ற ஆங்கில எழுத்தாளர் சொல்லுகிறார், அவர் பள்ளிக்கூடத்தில் படிக்கின்ற போது அவருடைய ஆசிரியர் சொன்னாராம், இதோட எழுதுவதை மறந்துவிடு, நீ ஒரு கட்டுரையோ ஒரு கவிதையோ
எழுதுவதை மறந்துவிடு, உன்னால் இனிமேல் எதுவும் செய்ய முடியாது, நீ இதை மறந்துவிடு என்று அவருடைய வகுப்பு ஆசிரியர் அந்த ஏர்னஸ்ட் ஹெமிங்வே என்பவரும் சொன்னார். ஆனால் அவர் தாய் அவரை உற்சாகப்படுத்தினார். கவலைப்படாதே, எழுதி கொண்டே இரு என்று சொன்னார். அதை போலவே ஆயர் ஃபுல்டன் ஷீன் அமெரிக்காவில் நியூயார்க் நகரத்தில் துணை ஆயராக இருந்தவர். அவர் பள்ளிக்கூடத்தில் பேச்சு போட்டியில் கலந்து கொண்டார். அந்த பேச்சு போட்டிக்கு பயிற்சி கொடுக்கிறவர் டிபேட் கோச். அவருடைய உரையை கேட்டு சொன்னார், இதுவரைக்கும் இப்படி மோசமாக பேசிய மாணவனை பார்த்ததில்லை. யூ ஆர் த வேர்ஸ்ட் ஸ்பீக்கர். நீ இனிமேல் மேடை ஏறுவதை மறந்துவிடு என்று சொன்னார். அதை போலவே அவருடைய தாய் அவரை உற்சாகப்படுத்தினார். பெரிய பெரிய எழுத்தாளர்களுடைய சொற்பொழிவுகளை முதலில் படித்து அவைகளை மனப்பாடம் செய்து தனியாக உன் அறையில் இருக்கிற போது சத்தமா பேசி பழகு என்று சொன்னார். அதை போலவே ஒரு இசை ஆசிரியர் என்ரிகோ கருசோ என்பவரிடத்திலே சொன்னார், நீ வாயை திறந்து பாடும் போதே ஜன்னல் சாளரத்தில் புயல் காற்று வீசும் போது அந்த சட்டங்கள் எல்லாம் அலறும், விகாரமான சத்தம் கேட்கும். அதுபோல இருக்கிறது. நம்ம நாட்டில் சொல்ல போனால் பனைமட்டம் மேலே மழை பொழிவது போல் இருக்கிறது என்று சொல்லலாம். நீ பாட்டு பாடும்போது இப்படி இருக்குது. இன்னும் நம்ம ஊரில் என்ன சொல்ல, பாட்டு பாடும்போது கழுத கத்துற மாதிரி இருக்குதுன்னு சொல்லுவோம். அதை போல் இந்த என்ரிகோ கருசோ என்பவருக்கு அவருடைய மியூசிக் டீச்சர், இசை ஆசிரியர் சொன்னார். ஆனால் இந்த 3 பேருமே ஹெமிங்வே ஒரு சிறந்த எழுத்தாளரானார், சிறந்த ஆசிரியர். கதை, கவிதை, கட்டுரைகள் எழுதுவதில் தலை சிறந்து விளங்கினார். எத்தனையோ கதைகளையும் கவிதைகளையும் நூல்களையும் இவர் எழுதி உலக புகழ் பெற்றார். அதை போலவே ஆயர் ஃபுல்டன் ஷீன், அவர் உரையாற்ற முடியாது, பேச முடியாது, அதில் வெற்றி பெற முடியாது. அவர் உரையாற்றினால் காதுக்கு எரிச்சலாக இருக்கிறது, உரையாற்றுவதை மறந்துவிடு, மேடை ஏறுவதை விட்டுவிடு என்று சொன்ன ஆசிரியர் ஒரு பக்கம் இருக்க, அவருடைய தாய் அவரை உற்சாகப்படுத்தினார். மகனே, கவலைப்படாதே, நீ ஒரு நாள் ஒரு சிறந்த பேச்சாளராவாய் என்று உற்சாகப்படுத்தினார். அதனால் அவர் இன்று பார்க்க போனால் தொலைக்காட்சியில் ஆயிரக்கணக்கான உரைகளை ஆற்றியவர் ஆயர் ஃபுல்டன் ஷீன். ஏறக்குறைய 10-15 ஆண்டுகள் தினமும் அமெரிக்காவில் தொலைக்காட்சியில் தோன்றி உரை ஆற்றியிருக்கிறார். உலகம் அவரது உரையை கேட்டு மயங்கி இருக்கிறது. அதை போலவே இந்த என்ரிகோ கருசோ என்பவர் உலக இசை மேதையாக மாறினார். எல்லாவற்றிற்கும் காரணம் என்ன? அவர்களை தூண்டி உற்சாகப்படுத்தி அவர்களுடைய ஒரு தேக்க நிலையிலிருந்து வெளிப்பட்டு இன்னும்
மேலான நிலைக்கு வளர, தங்களுடைய திறமைகளை வளர்த்துக்கொள்ள, வாய்ப்புகளை பெருகிக் கொள்ள உற்சாகமூட்டிய வார்த்தைகள் தான் தடங்களை கடந்து அவர்கள் முன்னேறி இருக்கிறார்கள். வாழ்க்கையில இப்படி சில தடைகள் ஏற்படலாம். நம்மிடம் இருக்கின்ற பலவீனமாக இருக்கலாம், அது வெளிப்படவில்லை. நம்மிடம் இருக்கின்ற ஆற்றல்கள், திறமைகள் எல்லாம் முடங்கி கிடக்கின்றன. இயேசு ஒருபோதும் எவரையும் மட்டம் தட்டவில்லை, யாரையும் முயற்சி செய்ய வேண்டாம் என்று சொல்லவில்லை. இயேசு உற்சாகப்படுத்தினார். ஒன்றும் அதிக அறிவு இல்லாத சீடர்களை, சாதாரணமான மக்களை தேர்ந்தெடுத்தார். அவர்களுக்கு பயிற்சி அளித்தார். அவர்களை சிறந்த வழிகாட்டிகளாக மாற்றினார். இயேசு யாரையுமே தேவையில்லை, உதவாக்கரை என்று சொன்னதே கிடையாது. யாராயிருந்தாலும் கடவுள் கொடுத்த திறமையை வளர்த்து கொள்ள முடியும் என்று இயேசு எப்பொழுதும் அவர்களை உற்சாகப்படுத்தி இருக்கிறார். இயேசுவின் பணியை பார்க்கிற போது இது நன்றாக தெரியும். இன்றைய நற்செய்தி வாசகத்தில் 3 மைய கருத்துகள் இருக்கின்றன. ஒன்று, இயேசு ஓய்வு நாளில் குணமளிக்கும் பணியை செய்தார். அதனால் 2 விதமான மனநிலை. யூதர்கள் இயேசு செய்த இந்த புதுமையை பார்த்து அவர்கள் இயேசுவை எப்படி ஒழிக்கலாம் என அவருக்கு எதிராக சூழ்ச்சி செய்தனர். அதை இயேசு எவ்வாறு எதிர்கொள்ளுகிறார்? இயேசு பரிசேயரோ வெளியேறி, இயேசு அதை அறிந்து அங்கிருந்து புறப்பட்டு சென்றார். அந்த இடத்தை விட்டு புறப்பட்டு சென்றார். இரண்டாவது, மக்கள் மனநிலை என்ன? பலர் அவருக்கு பின்னால் சென்றார்கள். இயேசு என்ன பதில் மொழி? பலர், எல்லாரையும் அவர் குணமாக்கினார். பாருங்கள், பரிசேயர்கள் அவருக்கு எதிராக சூழ்ச்சி செய்தார்கள். இயேசு அவ்விடத்தை விட்டு வேறு இடத்திற்கு போனார். ஆனால் மக்கள் பலர் அவரை பின்பற்றி சென்றார்கள். இயேசு எல்லாரையும் குணமாக்கினார். இந்த முதல் கருத்து இதுதான். இரண்டாவது, இயேசு யார்? வாட் இஸ் த பர்சனாலிட்டி ஆஃப் ஜீசஸ்? ஹூ இஸ் ஜீசஸ் என்பதை இங்கே குறிப்பிடுகிறார் நற்செய்தியாளர். அவர் இறைவனின் ஊழியன். வானக தந்தையே சொல்லுகிறார். அவர் திருமுழுக்கு பெற்ற போது, அவர் தாபோர் மலையில் மறுரூபமான போது அவர் சொன்னார், இதோ என் மகன், இதோ என் ஊழியன், இவரை நான் தேர்ந்து கொண்டேன். இயேசுவை பற்றி தெளிவாக வானக தந்தை சுட்டி காட்டுகிறார். இயேசு யார்? என் அன்பார்ந்த மைந்தர், இவரை நான் தேர்ந்தெடுத்தேன். 2 பொருள் அதில் இருக்கிறது. இவர் என் அன்பார்ந்த மகன், இவரை நான் தேர்ந்தெடுத்தேன். இன்னொரு பொருள், மகன் என்பதற்கு பதிலாக ஊழியன் என்று மொழிபெயர்க்கலாம். இவர் என் ஊழியன், இவரை நான் உலகத்தை மீட்பதற்காக தேர்ந்தெடுத்திருக்கிறேன். அடுத்ததாக, இவரே என் அன்பார்ந்த ஊழியன், இவர் எனது அன்பர். அப்படின்னா நான் இவருக்கு அன்பு செலுத்துகிறேன், அவர் எனக்கு அன்பு காட்டுகிறார். இவரே என் அன்பர், இவரால் என் நெஞ்சம் பூரிப்படைகிறது. மூன்றாவதாக, இவரிடத்தில், இவருக்குள் என் ஆவி தங்கும்படி செய்தேன்.
இயேசுவுக்குள்ள ஆவியானவர் தங்குகிறார். அதை திருமுழுக்கு நேரத்திலேயே பார்த்தோம். ஆவியானவர் இறங்கி வந்து அவர் மேல் தங்கினார். ஆக இயேசு எப்படி அர்ப்பணமானவர், அருள் பொழிவு பெற்றவர் என்பதை தெளிவாக இங்கே ஏசாயா முன் உரைத்த வார்த்தைகளை பயன்படுத்தி இயேசு யார் என்பது இங்கே சொல்லப்படுகிறது. இறைவனின் மைந்தன், கடவுளால் தேர்ந்து கொள்ளப்பட்டவர், இவர் கடவுளுக்கு அன்பானவர், அவரிடம் ஆவியானவர் தங்கியிருந்தது. இதெல்லாம் இருந்ததால் தான் இயேசு அபாரமான பணிகளை செய்ய முடிந்தது. என்ன பணியை செய்தார்? இதோ மக்கள் இனத்தாருக்கு நீதியை வழங்கினார். ஆகவே சண்டை சச்சரவு செய்ய மாட்டார். நோ ஆர்குமெண்ட். கூக்குரலிட மாட்டார். நோ டிஃபென்ஸ். தன்னையே பாதுகாக்க சத்தம் போட்டு நான் செய்தது சரிதான் ரியாக்ட் பண்ணவே இல்லை. தம் குரலை தெருவில் எழுப்ப மாட்டார். குரலை தெருவில் எழுப்பனா என்ன அர்த்தம்? தெருவுக்கு வந்து சண்டை போடுறது, நான் செய்தது சரி, என்னுடைய ஸ்டாண்ட், என்னுடைய நிலைப்பாடு சரி என்று அவர் தன்னை பாதுகாத்து கொள்ள இயேசு தெருவில் இறங்கவில்லை. நீதியை வெற்றி பெற செய்வார். எல்லா மக்களுக்கும் நம்பிக்கையை ஊட்டுவார். அதனால் இயேசு என்ன செய்கிறார் பாருங்க. அதிலும் சமூகத்திலே கடை நிலையில் இருந்தவர்களை அவர் வெற்றி பெற செய்கிறார். அவர்களை தேர்ந்து கொள்ளுகிறார். அவர்களுக்கு முன்னுரிமை கொடுக்கிறார். எனவே நெறிந்த நாணலை முறியார். நெறிந்த நாணல் எதற்கும் பயன்படாது, அதை பிடுங்கி எறிந்து விடலாம் என்று இல்லை. அதை போலவே புகையும் திரியை அணையார். திரி அணைஞ்சி போச்சு, ஆனால் அதிலிருந்து புகை மட்டும் வந்து கொண்டே இருக்கிறது. கண்ணெல்லாம் எரியுது, எங்க பார்த்தாலும் புகை மண்டலம். ரொம்ப நேரம் அணைந்த திரி புகைந்து கொண்டே இருக்கிறது. நாம் என்ன செய்வோம்? அதை அணைப்போம். ஆனால் அப்படி அல்ல இயேசு. இயேசு இதோ பலம் குன்றியவர்கள், சக்தி இழந்தவர்கள், ஆற்றல் அற்றவர்கள், பொருள் சக்தி இல்லாதவர்கள், மக்கள் பலம் இல்லாதவர்கள், ஓரங்கட்டப்பட்ட மக்கள், இவர்களை நாடி சென்றார். அதனால் பாவங்களிலிருந்து மக்களை விடுதலை பெற செய்து ஒப்புரவாக்க பாவிகளை நாடி சென்றார். நோய்களில் இருந்து அவர்களை விடுவித்து நலமாக்கி சமுதாயத்தில் மீண்டும் ஆக்கமுள்ள பணிகளை செய்ய நோயாளிகளை நாடி சென்றார். அனைவரையும் இறைவனின் பிள்ளைகள் என்ற நிலைக்கு உயர்த்த இயேசு அரும்பாடுபட்டார். சட்டம் தெரிந்தவர்கள், படித்தவர்கள்தான் சமயத்துக்கு முக்கியம், அவர்கள்தான் தேவை என்று அல்ல. அறியாதவர்களும் பாமரர்களும் சாமானியர்களும் கடவுளுக்கு தேவை. எனவே கடவுள் நம்மிடம் சொல்லுவது என்ன? நோ ட்ரீம் இஸ் இம்பாசிபிள். எந்த ஒரு கனவும் எந்த ஒரு லட்சியமும் நாம் அடைய முடியாதது அல்ல. நோ ட்ரீம் இஸ் இம்பாசிபிள். No foe is unbeatable. No enemy is unbeatable. No evil is unconquerable. எந்த எதிரியோ பகைவனோ தீமையோ நாம் மேற்கொள்ள முடியாதது அல்ல, நாம் வெற்றி பெற முடியும். இயேசுவே நம்மை உற்சாகப்படுத்துகிறார். இயேசு நம்மோடு இருக்கிறார். மனச்சோர்வு வேண்டாம். என்னால இந்த வேலையை செய்ய முடியாது, என்னால படிக்க முடியாது, எனக்கு கணக்கு வராது, எனக்கு பௌதிகம் வராது, எனக்கு ரசாயனம் வராது, கம்ப்யூட்டர் வராது, நான் இந்த வேலைக்கு போனா நான் அதில் வெற்றி அடைய மாட்டேன், எனக்கு இது ஒத்து வராது, ஒருபோதும் சொல்ல வேண்டாம். இயேசு இருக்கிறார்.
ஆகவே நெறிந்த நாணலை முறியாதவர். நாம் நெறிந்த நாணலாக இருக்கிறோம். நாம் புகைவிடும் அணைந்த திரியாக இருக்கிறோம். இயேசு நம்மை உற்சாகப்படுத்தி நம்மை இன்னும் அதிகமாக வாழ்வில் ஈடுபட தூண்டுகிறார். இதோ அந்த ஆண்டவர் தம் ஆவியால் நம்மை நிரப்பி இன்னும் அபாரமான பணிகளை செய்ய அருள் தருவாராக. ஆண்டவரே இயேசுவே, நெறிந்த நாணலை முறியாதவரே, நாங்களெல்லாம் நெறிந்த நாணலாக இருக்கிறோம். இயேசுவே, நாங்கள் அணைந்த எரியும் திரியாக இருக்கிறோம். எங்களை தூண்டி எழுப்பி சோர்ந்திருக்கிற எங்களுக்கு உமது ஆவியை தந்து நாங்கள் இன்னும் துணிவோடு எங்கள் வாழ்க்கையை எதிர்கொள்ள வரம் தாரும். ஆண்டவரே, நீரே எங்களுக்கு முன்னால் செல்லுகிறீர். நீர் உம்முடைய சீடர்கள் எல்லாம் உம்மை கைவிட்ட போதும் மனம் தளராமல் துணிந்து எருசலேமுக்கு சென்றீர். துணிந்து சிலுவையை தூக்கினீர். கல்வாரியில் உயிரை கொடுத்தீர். அதுதான் வாழ்க்கையின் வெற்றி என்பதை எங்களுக்கு உணர்த்துகிற அன்பு ஆண்டவரே, நாங்கள் சோர்ந்து போகாமல் அதைரியப்படாமல் வாழ்க்கையில் ஆர்வத்தோடு ஈடுபட வரம் தாரும். ஆமென். சாதனத்தை தாழ்ந்து பணிந்து ஆராதிப்போம். பழைய நியம முறைகள் அனைத்தும் இனி மறைந்து முடிவு பெறுக. புதிய நியம முறைகள் வருக. புலன்களாலே மனிதன் இதனை அறிய இயலா. குறையை நீக்க விசுவாசத்தின் உதவி பெறுக. பிதாவர்க்கும் சுதனிவர்க்கும் புகழ்ச்சியோடு வேற்றியாக்கும். மீட்பின் பெருமை மகிமையோடு வலிமை வாழ்த்து யாவுமாக. இருவரிடமாய் வருகின்றவராம் தூய ஆவி ஆனவர்க்கும் அளவில்லாத சம புகழ்ச்சி என்றுமே உண்டாகுக. ஜெபிப்புமாக. இறைவா, இந்த வியப்புக்குரிய திருவருட்சாதனத்திலே உம்முடைய திருப்பாடுகளின் நினைவை எங்களுக்கு விட்டு சென்றீர். உமது திருவுடல் திரு ரத்தம் இவற்றின் மறைபொருளை வணங்கும் நாங்கள் உம்மீட்பின் பலனை இடைவிடாமல் அனுபவிக்க அருள் புரியுமாறு உம்மை மன்றாடுகின்றோம். இறைவனாய் என்றென்றும் வாழ்ந்து ஆட்சி செய்கின்றவர் நீரே. ஆமென். எனக்காக பிறந்தீர், எனக்காக மரித்தீர், எனக்காக உயிர்த்தி மீண்டும் வருவீரே. உமக்கே ஆராதனை
தந்தை மகன் தூய ஆவியின் பெயராலே நம் ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்துவின் அருளும் கடவுளின் அன்பும் பரிசுத்த ஆவியின் நட்புறவும் உங்கள் அனைவரோடும் இருப்பதாக. உம்மோடும் இருப்பதாக. அனைவரும் சிறிது நேரம் அமரவும். அன்பார்ந்த திரு இதயாண்டவர் பக்தர்களே, இன்று திருத்தந்தை விக்டர் அவர்களுடைய நினைவு நாளை கொண்டாடுகிறோம். இவர் திருச்சபையில் மிக முக்கியமான திருவழிபாட்டு மாற்றங்களை கொண்டு வந்தார். உயிர்ப்பு விழா எப்பொழுது கொண்டாட வேண்டும் என்று ஆயர்கள் சங்கத்தை கூட்டி அவர் தீர்மானம் எடுத்தார். ஆனால் ஆசியா கண்டத்தில் இருந்தவர்கள் இந்த தீர்மானத்தை ஏற்கவில்லை. அவர்கள் தங்கள் விருப்பப்படி வேறு நாளில் உயிர்ப்பு விழாவை கொண்டாடினார்கள். ஆனால் இவர் கடுமையான நடவடிக்கை எடுத்து எல்லாரும் ஒரே நாளில் உலகம் முழுவதும் ஈஸ்டர் பெருவிழாவை கொண்டாட வேண்டும் என்று ஆவண செய்தார். அதனால் இவர் திருவழிபாட்டில் ஒரு ஒருமைப்பாட்டை கொண்டு வந்தார். அதன் பிறகு ரோமை திருச்சபையில் கடைபிடிக்கப்படுவது உலகம் முழுவதும் கத்தோலிக்க திருச்சபையில் லத்தீன் ரீதியில் கடைபிடிக்கப்பட்டு வந்த இவ்வாறு திருவழிபாட்டில் ஒருமைப்பாட்டை கொண்டு வந்தவர் புனித விக்டர். எனவே இந்த காலத்தில் அதிகமாக சபைகள் வளர்ந்து கொண்டே போகின்றன. ஒருமைப்பாட்டை பெற்றுத்தர இந்த புனிதர் வழியாக மன்றாடுவோம். இன்று லூர்து தொலைக்காட்சிக்கு தொடர் உபயம் செய்கின்றவர்கள், இதை ஆண்டவருக்கு நன்றியாக பல ஒப்பு கொடுக்கிறவர்கள் திருமதி மோனிகா அடைக்கலம் ரயோனியன் பங்கு மக்களுக்காக, நல்ல குரூப் ஆஃப் கம்பெனி தொழில் வளர்ச்சி அடைய, திருவாண்டார் கோயில் சென்ட் ஜோசப் மேல்நிலைப் பள்ளியின் வளர்ச்சிக்காக, அதன் குடும்பத்தின் நலனுக்காக, சென்ட் ஜோசப் நைட்டி ஹவுஸ் நிறுவனத்தார் தொழில் வளர்ச்சிக்கான, சாய்ஸ் பியூட்டி ஸ்டுடியோ ஃபேமிலி சலூன் அண்ட் ஸ்பா தொழில் வளர்ச்சிக்கான, திருமதி ஜெயமரியா, திருமதி பசில் மேரி குளோரி, திருமதி ஆரோக்கிய மேரி, திருமதி மரி செல்வி, திரு ஜபி எகாஸ்தோம் உடல் நலனுக்காகவும் மற்றும் குடும்ப கருத்துகளுக்காகவும், சான் ஜாக் அந்த்வான் உடல்நலம் பெறவும் நல்ல துணைவி கிடைக்கவும் இதய ஆண்டவருக்கு நன்றியாகவும் சகாய மாதாவுக்கு நன்றியாகவும், திருமதி தாசு கஸ்தூரிபா ஆண்மேலை பாட்டிக்காகவும், திரு ஞானப்பிரகாசம் துயினேத், திருமதி விக்டோரியா துயினேத் இதய ஆண்டவருக்கு மாதாவுக்கு நன்றியாக, கருத்துகள் நிறைவேற பிள்ளைகள் உடல் உள்ள நலனுக்காக, தங்கள் குடும்பத்தில் மறித்த தங்கப்பிரகாசம் துயினேத், மேரி அந்துவானத் உதித், ஜோசப் பிரபலநாதன் பிலோமின் ஆன்ம இளைப்பாற்றிக்காக, கே ஸ்ரீயா எஸ்ஆர் உடல்நலம் பெற்றதற்கு இதை ஆண்டவருக்கு நன்றியாக, கே அஜித் சிவா உடல்நலம் பெற வேண்டி நல்ல படிப்புக்காக, கே செல்வராணி குழந்தை பிறந்ததற்காக நன்றியாக, குடும்ப கருத்துக்கள் நிறைவேற கண்ணன் அரசு வேலை கிடைக்க, திரு ஜெர்மோன் ஜனோ ஆன்ம இளைப்பாற்றிக்காக, பின்டோ அவர்கள் குடும்ப நலனுக்காகவும் தூய இதய ஆண்டவருக்கு நன்றியாக, மல்லிகா அவர்களுக்கு நல்ல நிலையான வேலை கிடைக்க, உடல் நோயிலிருந்து மன நோயிலிருந்து விடுதலை பெற, குடும்ப கருத்துக்கள் நிறைவேற, பிரியா நல்ல வேலை கிடைக்க தூய இதய ஆண்டவருக்கு நன்றியாக, திரு ஜான் பாந்தகோஸ் மற்றும் திருமதி பென்சால் தூய இதய ஆண்டவருக்கு நன்றியாக, praying for goodness of Mr. Caleb Michael Alfred and family. மேலும் முல்லா வீதி, மிலாது வீதி பகுதிகளில் வாழ்கிற மக்களுக்காக இன்று பள்ளி ஒப்பு கொடுக்கப்படுகிறது. அமலோப்பம் மேல்நிலைப் பள்ளி, லூர்து தொலைக்காட்சி இணைந்து நன்றியாக பள்ளி ஒப்பு கொடுக்கின்றார்கள். பிரித்திகா டெல்ரோன் புது வண்டி வாங்கியதற்கு நன்றியாக, கிளமான் துய்பன் புதிய வாகனம் வாங்கியதற்கு நன்றியாக, அருள் ஜோசபின் தேர்வில் வெற்றி பெற, பிரான்சிஸ் பிறந்த நாள் நன்றியாக குடும்ப கருத்துக்களுக்காக, சாங்கிலர் குழந்தைசாமி ஆன்மா, சாங்கிலர் செல்லுமரி ஆன்மா, மரிய அந்துவான் சார்ல்ஸ், ஜபியே அற்புதம், ஷபியே லூர்து, சலேத் மேரி ஆன்மாக்கள், ஜோசப் இறந்த முதலாம் ஆண்டு, அமல்ராஜா ஆன்மா, யாரும் நினையாத ஆன்மாக்கள், உத்தரிக்கரசல் ஆன்மாக்கள், குஸ்தாவு மரியத், குஸ்தாவு மார்சல் ஆன்மாக்கள், மலேசிய விமானத்தில் அகோரமான மரணமடைந்த ஆன்மாக்களுக்காக பலி ஒப்பு கொடுக்கப்படுகிறது. அனைவரும் எழுந்து நிற்போம்.
உள்ளம் நொந்து வருந்துவோட குணமாக்க அனுப்ப பெற்ற ஆண்டவரே இரக்கமாயிரும். ஆண்டவரே இரக்கமாயிரும். பாவிகளை தேடி மீட்க வந்த கிறிஸ்துவே இரக்கமாயிரும். கிறிஸ்துவே இரக்கமாயிரும். எங்களுக்காக பரிந்து பேச தந்தையின் பலப்பக்கம் வீற்றிருக்கும் ஆண்டவரே இரக்கமாயிரும். ஆண்டவரே இரக்கமாயிரும். எல்லாம் வல்ல இறைவன் நம்மீது இறக்க வைத்த நம் பாவங்களை மன்னித்து நம்மை நித்திய வாழ்வுக்கு அழைத்து செல்வாராக. ஆமென். ஜெபிப்போமாக. இறைவா, தவறினோருக்கு உமது உண்மையின் வழியை காட்டி அவர்களை நேர்வழியில் மீண்டும் அழைத்து செல்லுகிறீர். கிறிஸ்துவர் என்று அழைக்கப்பெறும் நாங்கள் எங்கள் ஆண்டவரின் அன்னையும் எங்கள் அன்னையுமான மரியன்னை வழியாக அந்த பெயருக்கு ஏற்றவாறு வாழ அருள் தாரும். எங்கள் ஆண்டவராகிய கிறிஸ்து வழியாக உம்மை மன்றாடுகிறோம். முதல் வயல்வெளியின் மீது ஆசை கொண்டு அவற்றை பறித்து கொள்கின்றார்கள். இறைவாக்கினர் மீகா நூலிலிருந்து வாசகம். அதிகாரம் 2, இறைவசனங்கள் 1 முதல் 5 முடிய. தங்கள் படுக்கைகளின் மேல் சாய்ந்து தீச்செயல் புரிய திட்டமிட்டு கொடுமை செய்ய முயல்பவர்களுக்கு ஐயோ கேடு. பொழுது புலர்ந்தவுடன் தங்கள் கை வலிமையினால் அவர்கள் அதை செய்து முடிக்கின்றார்கள். வயல்வெளிகளின் மீது ஆசை கொண்டு அவற்றை பறித்து கொள்கின்றார்கள். வீடுகள் மேல் இச்சை கொண்டு அவற்றை கைப்பற்றி கொள்கின்றார்கள். ஆண்களை ஒடுக்கி அவர்கள் வீட்டையும் உரிமை சொத்தையும் பறிமுதல் செய்கின்றார்கள். ஆதலால் ஆண்டவர் கூறுவது இதுவே: இந்த இனத்தாருக்கு எதிராக தீமை செய்ய திட்டமிடுகிறேன். அதனின்று உங்கள் தலையை விடுவிக்க உங்களால் இயலாது. நீங்கள் ஆணவம் கொண்டு நடக்க மாட்டீர்கள், ஏனெனில் காலம் தீயதாயிருக்கும். அந்நாளில் மக்கள் உங்களை பற்றி இரங்கப்பாய் ஏற்றி, அந்தோ நாங்கள் அழிந்து ஒழிந்தோமே, ஆண்டவருடைய மக்களின் உரிமை சொத்து கைமாறி விட்டதே, நம்முடைய நிலங்களை பிடுங்கி கொள்ளைக்காரர்களுக்கு பகிர்ந்தளிக்கின்றாரே என்று ஒப்பாரி வைத்து புலம்புவார்கள். ஆதலால் நூல் பிடித்து பாகம் பிரித்து உங்களுக்கு தருபவன் எவனும் ஆண்டவரின் சபையில் ஈரான். இது ஆண்டவர் வழங்கும் அருள்வாக்கு. இறைவா, உமக்கு நன்றி. ஆண்டவரே, எளியோரை மறந்து விடாதீர், மறந்து விடாதீர். ஆண்டவரே, எளியோரை மறந்து விடாதீர், மறந்து விடாதீர். ஆண்டவரே, ஏன் தொலைவில் நிற்கின்றீர்? தொல்லைமிகு நேரங்களில் ஏன் மறைந்து கொள்கின்றீர்? பொல் அர்த்தம் இருமாப்பினால் எளியோரை கொடுமைப்படுத்துகின்றனர். அவர்கள் வகுத்த சதி திட்டங்களில் அவர்களே அகப்பட்டுக் கொள்வார்களாக. பல்லவி. ஆண்டவரே, எளியோரை மறந்து விடாதீர், மறந்து விடாதீர். பொல் அர்த்தம் தீய நாட்டங்களில் தற்பெருமை கொள்கின்றனர். பேராசையுடையோர் ஆண்டவரை பழித்து புறக்கணிக்கின்றனர். பொல்லார் செருக்கு உள்ளவர் ஆதலால் அவரை தேடார். அவர்கள் எண்ணமெல்லாம் கடவுள் இல்லை என்பது. பல்லவி. ஆண்டவரே, எளியோரை மறந்து விடாதீர், மறந்து விடாதீர். அவர்களது வாய் சாபமும் கபடும் கொடுமையும் நிறைந்தது. அவர்களது நாவின் அடியில் கேடும் தீங்கும் இருக்கின்றன. ஊர்களில் அவர்கள் ஒளிந்து காத்திருக்கின்றனர்.
சூதறியாதவர்களை மறைவான இடங்களில் கொலை செய்கின்றனர். திக்கற்றவர்களை பிடிப்பதிலேயே அவர்கள் கண்ணாயிருக்கின்றனர். பல்லவி. ஆண்டவரே, எளியோரை மறந்து விடாதீர், மறந்து விடாதீர். ஆனால் உண்மையில் நீர் கவனிக்கின்றீர், கேட்டையும் துயரத்தையும் பார்த்து உதவி செய்ய காத்திருக்கின்றீர். திக்கற்றவர் தம்மை உம்மிடம் ஒப்படைக்கின்றனர். அனாதைக்கு நீரே துணை. பல்லவி. ஆண்டவரே, எளியோரை மறந்து விடாதீர், மறந்து விடாதீர். அல்லேலூயா, 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 அல்லேலூயா. கடவுள் கிறிஸ்துவின் வாயிலாக உலகினரை தம்மோடு ஒப்புரவாக்கினார். அந்த ஒப்புரவு செய்தியை அவரே எங்களிடம் ஒப்படைத்தார். அல்லேலூயா, 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 அல்லேலூயா. ஆண்டவர் உங்களோடு இருப்பாராக. உம்மோடும் இருப்பாராக. புனித மத்தேயு எழுதிய நற்செய்தியிலிருந்து வாசகம். ஆண்டவரே, உமக்கு மகிமை. அக்காலத்தில் பரிசேயரோ வெளியேறி இயேசுவை எப்படி ஒழிக்கலாம் என அவருக்கு எதிராக சூழ்ச்சி செய்தனர். இயேசு அதை அறிந்து அங்கிருந்து புறப்பட்டு சென்றார். பலர் அவருக்கு பின் சென்றனர். அவர்கள் எல்லாரையும் அவர் குணமாக்கினார். தம்மை குறித்து வெளிப்படையாக பேச வேண்டாம் என அவர்களிடம் அவர் கண்டிப்பாய் சொன்னார். இறைவாக்கினராகிய எஸ்சாயா உரைத்த பின்வரும் வாக்குகள் இவ்வாறு நிறைவேறின. இதோ என் ஊழியர், இவர் நான் தேர்ந்து கொண்டவர், இவரே என் அன்பர், இவரால் என் நெஞ்சம் பூரிப்படைகிறது, இவருள் என் ஆவி தங்கும்படி செய்தேன். இவர் மக்கள் இனங்களுக்கு நீதியை அறிவிப்பார். இவர் சண்டை சச்சரவு செய்ய மாட்டார். நீதியை வெற்றி பெறச் செய்யும் வரை நெறிந்த நாணலை முறியார், புகையும் திரியை அணையார். எல்லா மக்களினங்களுக்கும் இவர் பெயரில் நம்பிக்கை கொள்வர். இது கிறிஸ்து என்று நமக்கு வழங்கும் நற்செய்தி. கிறிஸ்துவே உமக்கு புகழ். ஆண்டவரே, அனைத்துலக நிறைவா உம்மை போற்றுகிறோம். ஏனெனில் உமது அருள் பெருக்கிலிருந்து நாங்கள் இந்த அப்பத்தை பெற்றுக்கொண்டோம். நிலத்தின் விளைவும் மனித உழைப்பின் பயணமான இந்த அப்பத்தை உமக்கு ஒப்புக் கொடுக்கிறோம். இது எங்களுக்கு வாழ்வளிக்கும் அப்பமாக மாறும். இறைவன் என்றென்றும் வாழ்த்து பெறுவாராக. ஆண்டவரே, அனைத்துலகின் இறைவா உம்மை போற்றுகிறோம். ஏனெனில் உமது அருள் பெருக்கிலிருந்து நாங்கள் இந்த ரசத்தை பெற்றுக்கொண்டோம். திராட்சை கொடியும் மனித உழைப்பும் தந்த இந்த ரசத்தை உமக்கு ஒப்புக் கொடுக்கிறோம். இது எங்களுக்கு வாழ்வளிக்கும் பானமாக மாறும். இறைவன் என்றென்றும் வாழ்த்து பெறுவாராக. சகோதரிகளே, சகோதரர்களே, நாம் அனைவரும் ஒப்புக் கொடுக்கும் இத்திருப்பலி எல்லாம் வல்ல பிதாவாகிய இறைவனுக்கு
ஏற்றதாகும்படி ஜெபியுங்கள். ஆண்டவர் தமது திருப்பெயரின் புகழ்ச்சிக்காகவும் மகிமைக்காகவும் நமது நன்மைக்காகவும் தமது பரிசுத்த திருச்சபை அனைத்து நலன்களுக்காகவும் உமது கையிலிருந்து இப்படி ஏற்றுக்கொள்வாராக. பரிவன்புமிக்க இறைவா, தூய மரியாளின் நினைவு நாளில் நாங்கள் நமக்கு அளிக்கும் காணிக்கைகளையும் வேண்டுதல்களையும் கனிவுடன் கண் நோக்கியருளும். இவை உமக்கு உகந்தனவாகி எங்களுக்கு உமது பரிவிரக்கத்தை பெற்று தருவனவாக. எங்கள் ஆண்டவராகிய கிறிஸ்து வழியாக உம்மை மன்றாடுகிறோம். ஆண்டவர் உங்களோடு இருப்பாராக. இதயங்களை ஆண்டவரிடம் எழுப்புங்கள். ஆண்டவரிடம் எழுப்பியுள்ளோம். நம் இறைவனாகிய ஆண்டவருக்கு நன்றி கூறுவோம். அது தகுதியும் நீதியும் ஆனதே. ஆண்டவரே, தூயவரான தந்தையே, என்றும் வாழும் எல்லாம் வல்ல இறைவா, என் புனிதர் புண்ணிய வாழ்வில் மேலோங்கி வளர்வதைக் கண்டு நாங்கள் உம்மை வியப்புக்குரியவர் என அறிக்கையிடுவதும், சிறப்பாக தூய கன்னிமரியாளை நினைவு கூறும் என்று அவருடைய நன்றி கலந்த புகழுரையால் உமது இரக்கத்தை ஏற்றி போற்றுவதும் மெய்யாகவே தகுதியும் நீதியுமாகும், எங்கள் கடமையும் மீட்புக்குரிய செயலுமாகும். ஏனெனில் உலகெங்கும் அதன் இறுதி எல்லை வரை நீர் அரும்பெரும் செயல் பல புரிந்துள்ளீர். சிறப்பாக உம் அடியாளின் தாழ்நிலையை கண்ணுற்று மனித மீட்பின் காரணராம் உம் திருமகன் எங்கள் ஆண்டவர் இயேசு கிறிஸ்துவை அவர் வழியாகவே எங்களுக்கு அளித்ததால் உமது இரக்கப் பெருக்கை எல்லா காலங்களிலும் நீடிக்கச் செய்து வருகிறீர். உமது மகத்துவ திருமுன் என்றென்றும் மகிழ்ந்து நிற்கும் வானக தூதர் அணி கிறிஸ்து வழியாகவே பணிந்து உம்மை வணங்குகின்றது. அவர்களோடு எங்கள் குரலையும் சேர்த்து கொள்ளுமாறு நாங்கள் உம்மை தாழ்மையுடன் இறைஞ்சி ஒன்றாக அக்களித்து பாடுவதாவது: வானக தந்தையே, நீர் மெய்யாகவே தூயவர், புனிதத்திற்கெல்லாம் ஊற்று. ஆகவே உம்முடைய தூய ஆவியை பொழிந்து இக்காணிக்கைகளை புனிதப்படுத்த வேண்டுமென உம்மை மன்றாடுகிறோம். இவ்வாறு எங்கள் ஆண்டவர் இயேசு கிறிஸ்துவின் உடலும் இரத்தமுமாக எங்களுக்கு இவை மாறுவனவாக. அவர் பாடுபட மனமு வந்து தம்மை கையளித்த போது அப்பத்தை எடுத்து நன்றி செலுத்தி அதை பிட்டு தம் சீடருக்கு அளித்து அவர் கூறியதாவது: அனைவரும் இதை வாங்கி உண்ணுங்கள், ஏனெனில் இது உங்களுக்காக கையளிக்கப்படும் என் உடல். அவ்வண்ணமே உணவருந்திய பின் கிண்ணத்தை எடுத்து நன்றி செலுத்தி தம் சீடருக்கு அளித்து அவர் கூறியதாவது: அனைவரும் இதை வாங்கி பருகுங்கள், ஏனெனில் இது புதிய நித்திய உடன்படிக்கைக்கான என் இரத்தம். இது பாவம் மன்னிப்புக்கென்று உங்களுக்காகவும் எல்லாருக்காகவும் சிந்தப்படும். இதை என் நினைவாக செய்யுங்கள். விசுவாசத்தின் மறைப்பொருள். கிறிஸ்து மரித்தார், கிறிஸ்து உயிர்த்தார், கிறிஸ்து மீண்டும் வருவார்.
இறைவா, நாங்கள் கிறிஸ்துவின் இறப்பையும் உயிர்ப்பையும் நினைவு கூர்ந்து வாழ்வு தரும் அப்பத்தையும் மீட்பளிக்கும் கிண்ணத்தையும் உமக்கு ஒப்புக் கொடுக்கின்றோம். உம் திருமுன் நின்று ஊழியம் புரிய தகுந்தவர்கள் என எங்களை ஏற்றுக்கொண்டீர். எனவே உமக்கு நன்றி செலுத்துகின்றோம். மேலும் கிறிஸ்துவின் உடலிலும் இரத்தத்திலும் பங்கு கொள்ளும் எங்களை தூய ஆவி ஒன்று சேர்க்க வேண்டுமென உம்மை தாழ்மையுடன் மன்றாடுகின்றோம். இறைவா, உலகெங்கும் பரவியிருக்கும் அது திருச்சபையை சிறப்பாக எங்கள் திருத்தந்தை பிரான்சிஸ், எங்கள் பேராயர் அந்தோனி ஆனந்தராயர், ஏனைய ஆயர்கள், திருப்பணியாளர்கள், துறவியர், புதுநிலையினராகிய அனைவரையும் நினைவு கூர்ந்தருளும். எங்கள் அனைவரையும் அன்பின் நிறைவை அடையச் செய்தருளும். உயிர்ச்செழும் நம்பிக்கையுடன் இறந்து போன எங்கள் சகோதர சகோதரிகளையும் என்ற திருப்பலியில் நினைவு கூறப்படும் ஆன்மாக்களையும் நினைவு கூர்ந்தருளும். எங்கள் அனைவர் மீதும் இரக்கமாயிரும் என்று உபயம் எடுப்போரையும் நன்றி பலி ஒப்புக் கொடுப்போரையும் கருத்துகள் நிறைவேற பலி ஒப்புக் கொடுக்கின்றவர்களையும் நீர் நினைவு கூர்ந்தருளும். இறைவனின் கன்னித்தாயான மாட்சிமிக்க மரியாள், அவரது கணவரான புனித சூசையப்பர், புனித அப்போஸ்தலர்கள், இன்று நாங்கள் நினைவு கூறும் திருத்தந்தை புனித விக்டர், இவ்வுலகில் உமக்கு உகந்தவராயிருந்த புனிதராகிய அனைவருடனும் நாங்கள் நிலையான வாழ்வில் தோழமை கொண்டு உம் திருமகன் இயேசு கிறிஸ்து வழியாக உம்மை புகழ்ந்தேத்தும் வரமருள உம்மை மன்றாடுகிறோம். இவர் வழியாக, இவரோடு, இவரில் எல்லாம் வல்ல இறைவனாகிய தந்தையே, தூய ஆவியின் ஒன்றிப்பில் எல்லா புகழும் மாட்சியும் என்றென்றும் உமக்கு உரியதே. நம் ஆண்டவர் இயேசு கிறிஸ்து நமக்கு கற்றுத்தந்தவாறு வானக தந்தையை நோக்கி ஜெபிப்போம். எங்கள் பிதாவே, உம்முடைய நாமம் அர்ச்சிக்கப்படுவதாக, உம்முடைய ராஜ்யம் வருக, உம்முடைய சித்தம் பரலோகத்தில் செய்யப்படுவது போல உலகத்திலும் செய்யப்படுவதாக. எங்கள் அனுதின உணவை எங்களுக்கு இன்று அளித்தருளும். எங்களுக்கு தீமை செய்தவர்களை நாங்கள் பொறுப்பது போல எங்கள் பாவங்களை பொறுத்தருளும். எங்களை சோதனையில் விழாதேயும், தீமையிலிருந்து எங்களை ரட்சித்தருளும். ஆண்டவரே, தீமை அனைத்திலிருந்தும் எங்களை விடுவித்து எங்கள் வாழ்நாளில் அமைதியை கனிவுடன் அருள உம்மை மன்றாடுகிறோம். உமது இரக்கத்தின் உதவியால் நாங்கள் பாவத்திலிருந்து எப்போதும் விடுதலை பெற்று யாதொரு கலக்கமுமின்றி நலமாய் இருப்பமாக. நாங்கள் நம்பியிருக்கும் பேரின்ப வாழ்வையும் மீட்பராகிய இயேசு கிறிஸ்துவின் வருகையையும் மகிழ்ச்சியுடன் எதிர்பார்த்திருக்கின்றோம். ஏனெனில் அரசும் வல்லமையும் மாட்சியும் என்றென்றும் உமதே. ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்துவே, அமைதியை உங்களுக்கு விட்டுச் செல்கிறேன், என் அமைதியை உங்களுக்கு அளிக்கிறேன் என்று உம் அப்போஸ்தலர்களுக்கு மொழிந்தீரே. எங்கள் பாவங்களை பாராமல் உமது திருச்சபையின் விசுவாசத்தையே கண்ணோக்கி எங்களுக்கு அமைதியும் ஒற்றுமையும் அளித்தருள திருவுளம் கொள்வீராக. என்னென்றும் வாழ்ந்து ஆட்சி செய்கின்றவர் நீரே. ஆமென். ஆண்டவருடைய சமாதானம் உங்களோடு என்று இருப்பதாக. உம்மோடும் இருப்பதாக. ஒருவர் ஒருவருக்கு சமாதானத்தை அறிவித்துக் கொள்வோம். உலகின் பாவங்களை போக்கும் இறைவனின் செம்மறியே, எங்கள் மேல் இரக்கமாயிரும். உலகின் பாவங்களை போக்கும் இறைவனின் செம்மறியே, எங்கள் மேல் இரக்கமாயிரும். உலகின் பாவங்களை போக்கும் இறைவனின் செம்மறியே, எங்களுக்கு சமாதானத்தை தந்தருளும். இதோ இறைவனின் செம்மறி, இவர் நெறிந்த நாணலை முறியார், அவியும் திரியை அணையார். இதோ பலவீனமான நம்மை உற்சாகப்படுத்தி தூக்கி நிறுத்த நம்மை இந்த விருந்துக்கு அழைக்கிறார். இந்த விருந்துக்கு அழைக்கப்பட்ட நாம் பேறு பெற்றோர். எழுந்தள்ளி வர நான் தகுதியற்றவன், ஆனால் ஒரு வார்த்தை மட்டும் சொல்லும், என் ஆன்மா குணமடையும்.
நீயே நிரந்தரம் இயேசுவே என் வாழ்வில் நீயே நிரந்தரம். நற்கருணை மாலை. இது இயேசுவின் உடல், இது இயேசுவின் இரத்தம். இது இயேசுவின் உடல் என்பதால் என் உடலில் வியாதி இல்லை. இது இயேசுவின் இரத்தம் என்பதால் என்னில் சோர்வில்லை. இவை இயேசுவின் கண்கள் என்பதால் என் பார்வையில் பழுதில்லை. இவை இயேசுவின் உடல் நாவு என்பதால் என் பேச்சில் பொய்யில்லை. இவை இயேசுவின் கரங்கள் என்பதால் நான் கொடுப்பதில் மகிழ்வடைகிறேன். இவை இயேசுவின் கால்கள் என்பதால் நான் நன்மை செய்ய நடக்கிறேன். இது இயேசுவின் சிந்தனை என்பதால் என் திட்டங்களில் தெளிவுள்ளது. இது இயேசுவின் உள்மனம் என்பதால் எனது முடிவுகள் சரியானவை. இது இயேசுவின் அடிமனம் என்பதால் என் குறைகள் எல்லாம் குணமடைகின்றன. இது இயேசுவின் இயல்பு என்பதால் நான் ஆவியானவராய் இயக்கப்படுகிறேன். ஆமென். ஜெபிப்போமாக. அன்புமிக்க இறைவா, மீட்பளிக்கும் அருட்சாதன உணவால் ஊட்டம் பெற்ற நாங்கள் உம்மை தாழ்மையுடன் வேண்டுகின்றோம். இறைவனின் அன்னையாகிய புனித கன்னிமரியாளுக்கு வணக்கத்துடன் விழா கொண்டாடும் நாங்கள் உமது மீட்பின் பலன்களை என்றும் துய்த்திட அருள் கூர்வீராக. எங்கள் ஆண்டவராகிய கிறிஸ்து வழியாக உம்மை மன்றாடுகிறோம். ஆண்டவர் உங்களோடு இருப்பாராக. உம்மோடும் இருப்பாராக. எல்லாம் வல்ல இறைவன்
தந்தை மகன் தூய ஆவி உங்களை ஆசிர்வதிப்பாராக. சென்று வாருங்கள், திருப்பலி நிறைவேறிற்று. இறைவா உமக்கு நன்றி. தினமும் தினமும்